ஹாய் அன்பர்களே, வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பன் கோபால். நாம இதுக்கு முன்னாடி போட்ட மகிழ்ச்சி பாகம் 1 அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ என்னங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மகிழ்ச்சிக்கு தடை செய்யறது 2 விஷயங்கள். அது ஒன்று ஆசை, இன்னொன்று திருப்தியின்மை அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே ஆசைதான் மனிதனோட அனைத்து முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்குது. எப்படின்னா, நாம அன்றாட பயன்படுத்துற அத்தனை பொருட்களுமே அது ஆசையால தான் மாறி இருக்குது. யாரோ ஒருத்தரோட ஆசையால தான் அது இன்னைக்கு நம்ம கைகளில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சோப்புல இருந்து, சீப்புல இருந்து, நாம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, காலில் போட்டிருக்கிற செருப்பு வரைக்கும். ஏன் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா இது கூட ஒரு ஆசை தானே. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் அதை உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், அது யாரோ ஒருத்தருக்கு அது பயனாகிறதுல அப்படிங்கிற ஒரு ஆசையால தானே இந்த வீடியோ கூட உருவாயிருக்கு. மருத்துவம், கல்வி, வேளாண்மை, விஞ்ஞானம், மெய்ஞானம். ஏன் மெய்ஞானத்தை சொல்றேன்னா, யோகா, தியானம் அது கூட ஒரு ஆசைதான். என் உடலை நல்லா நலமா வச்சுக்கணும், என் மனதை நலமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஆசை தானே. அதுக்கும் ஆசைதானே அடிப்படை. சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்க எல்லாருமே கடவுள் அடையணும்னு ஒரு நோக்கத்துல அவங்க எல்லாருமே பெரிய அளவுல தியானம் பண்ணி அவங்க கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அப்படி அடையணும்னு அவங்க போறது கூட அது கூட ஒரு ஆசையால தானே அது நடந்திருக்குது. அதனாலதான் மெய்ஞானமும் ஆசையால தான் அப்படின்னு சொன்னேன். ஆசையால தான் மனிதனுக்கு இன்பமும் கிடைக்குது, ஆசையால தான் மனிதனுக்கு துன்பமும் கிடைக்குது. ஆனா இந்த ஆசையை எப்படி அணுகணும், இந்த ஆசையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கலை நம்மளுக்கு தெரியாதனாலதான் நாம அன்றாட வாழ்க்கையில ஒரு நிறைய வகையான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வித்தை, அந்த கலை தெரிஞ்சுக்கிட்டவங்க, உணர்ந்து தெளிந்து புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட இந்த ஆசை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அது நம்மளுக்கு எப்படி துன்பத்தை உருவாக்குது அப்படின்னா, அந்த ஆசை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதிகமாக அதிகமாக அது ஈகோவுக்குள்ள போய் ஃபார்ம் ஆயிருதுங்க. அதாவது அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஈகோவுக்குள்ள, அதாவது சுத்த தமிழ்ல ஈகோவுக்கு தன்முனைப்பு அப்படின்னு பேரு. கொஞ்சம் கொஞ்சமா அது போய் ஈகோவை டச் பண்ணும்போது அங்க அந்த ஈகோன்னா என்ன, தான், தனது, என்னோடது, எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் செய்வேன், நான் தான் பெரிய ஆளு, என்னோட ஜாதி தான் பெரிய ஜாதி, என் கட்சி தான் பெரிய கட்சி. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே ஈகோல இருந்து தான் உருவாகுது. ஆசையா இருக்கிற வரைய பெரும்பாலும் துன்பம் இல்லை. அதுல ஒரு சில துன்பங்கள் வந்தாலுமே கூட அது மனிதனுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. அதுல கொஞ்சம் ஆனந்தம் இருக்குது, நம்ம நன்மைக்காக தானே செய்யறோம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது நகர்ந்து ஈகோக்குள்ள போய் ஃபார்ம் ஆகும்போதுதான் அதுல இருந்து ஒரு 6 வகையான தீய குணங்கள் உருவாகுது அப்படின்னு திரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அந்த 6 வகையான தீய குணங்கள் என்னன்னா, ஆசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஈகோவை டச் பண்ணுது. அந்த ஈகோக்குள்ள இருந்துதான் பேராசை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் உருவாகுது. அந்த பேராசையிலிருந்து சினம்னா கோபம், அதுக்கு அடுத்தது கடும்பற்றுனா என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னாலதான் முடியும், எனக்கு இது வேணும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த விஷயங்கள் எல்லாமே கடும்பற்று. அதுக்கப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி, எப்படி ஒரு பால் உணர்வை வச்சுக்கணுங்கிற ஒரு முறை இல்லாம அதை எப்படி வேணாலும் செயல்படுத்துறது, அது ஒரு வகையான ஒரு ஆசை தான். அந்த மாதிரி முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அதாவது என் ஜாதி தான் பெருசு, என் கட்சி தான் பெருசு, என் சாமி தான் பெருசு, இப்படின்னு அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் பெரிய ஆளு, அவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க, என்னோட ஸ்டேட்டஸுக்கு நான் அவங்ககிட்ட எல்லாம் பேசலாமா, ஒரு சின்ன ஆளா இருக்கிறவரு அவங்கெல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஓவரா மரியாதை கொடுக்கறது, ஓவரா அவங்கள தூக்கிக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்புறம் வஞ்சம், என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு உள்ள பதுக்கி வைக்கிறது வஞ்சம். இந்த மாதிரி 6 வகையான தீய குணங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த ஈகோ. அந்த ஈகோ எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஆசையா இருக்கிற வரைய அது ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து
ஈகோக்குள்ள ஃபார்ம் ஆகும்போது டச் ஆகுது. அது எப்படி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பூச்செடி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் எனக்கு பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குது. நான் ரோட்ல பைக்ல போகும்போதெல்லாம் அந்த செடி அப்படி திரும்பி பார்த்து அதை நான் பார்க்காம போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை ரசிச்சுட்டு போகாத நாளே கிடையாது. அதுவரை அது ஆசை. அது எப்ப அது ஈகோக்குள்ள ஃபார்ம் ஆகுதுன்னா, அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் போய் அதை போய் பறிச்சு என்கிட்ட நான் வச்சுக்கும் போது, பறிக்கிறப்ப அங்க ஈகோ ஃபார்ம் ஆயிடுது. அது என்னன்னா, அது எனக்கு வேணும், என்னோடது, நான் வச்சுக்கணும், அது என்கிட்ட வேணுங்கிற ஒரு விஷயம் வரும்போது அங்க அது ஈகோவா மாறிடுது. அதுல இருந்து அது பேராசையா மாறிடும் அடுத்தது. அப்புறம் ஒரு நாள் பறிச்சுட்டாலே அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அதை பறிக்கணுங்கிற எண்ணம் வரும்ல. இது ஆசையோட தூண்டுதல். இந்த தூண்டுதல் எப்படி வருதுன்னா, அங்க பேராசையில இருந்து வருது. பேராசையில போய் டச் பண்ணும்போது இந்த எண்ணம் வந்துடும். திரும்ப 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 பண்றதுக்கு தூண்டும். இதுதான் அடிப்படை. இன்னும் ஒரு சில உதாரணங்கள் மூலியமா இந்த ஆசையை எப்படி நாம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் உங்கள் அன்பன் கோபால். வாழ்க வளமுடன்.